ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈத் அன்னைக்கு எடுத்த vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ ஈத் பெருநாளாக முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ தான் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஈத் பெருநாளுக்கு மொதல் நாள் தான் வீட்டில் வந்து மகரிப் டைமில் ஃபாத்தியா ஓதுனேன். ஏன்னா அன்றைக்கி தான் என் மாமியார் வந்து மௌத்தான நாள். ஸோ அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது, பிறநாளைக்கு மொதல் நாள். அதனால் ஹசரத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபாத்தியா ஓதுனேன், ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சு. ஸோ என் பெரிய பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க ஹசரத். நோம்பு திறந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஹசரத் வந்து ஃபாத்தியா ஓதிட்டுருக்காங்க. ஸோ குழந்தைனார் பசங்களும் இருக்காங்க. என் சின்ன பொண்ணு வந்து அழகாக கையை ரெண்டும் ஏந்திக்கிட்டு ஆமீன் ஆமீன் சொல்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அமைதியாக உட்காந்தாங்க. ஸோ ஹசரத்தும் ஃபாத்தியா ஓதிட்டு கிளம்பிட்டாங்க. நோம்பு திறந்துட்டு வந்தாங்களா, ஒன்றும் சாப்பிடல, சும்மா அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டே வந்து ஈது. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக இந்த மல்லிகை பூ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபாத்தியாலாம் ஓதுனதுக்கப்புறம் ரிலாக்ஸாக கட்டிகிட்டு இருந்து உட்காந்தேன். ஸோ கட்டி வச்சாச்சு. காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த முல்தானி மெட்டி தான் வாங்கிட்டு வந்தேன், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு. சரி கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம், கொஞ்சம் நாளைக்கு பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். மெஹந்தி கோன் ஸ்டிக்கர் இதுவும் வச்சுருந்தேன். ஸோ இது வாங்கினது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து இல்லாமல் இடுப்பு கிடக்க இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறோமா, அது மேலே ஏதாச்சும் அப்ளை பண்ணோமான்னு இருந்தேன். ஆனால் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் என் குட்டி பொண்ணுக்கு. ஸோ ஒரு கையில் இந்த மாதிரி விட்டு, ஒரு கையில் நான் நோட்டாக அவள் வந்து தூங்க வச்சுட்டேன். 10 மணி ஆயிடுச்சு. அதுவே நீ போய் தூங்கு, எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன்னு சொல்லி 2 பேரும் வச்சு லாக் பண்ணியாச்சு. தூங்கிட்டாங்க 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வட்டலப்பத்தை ரெடி பண்ணி ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து நிறைய விசில் விட்டேன். ஸோ அழகாக வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப நேரம் இட்லி குக்கரில் தான் ஃபர்ஸ்ட்லாம் வைப்பேன், ரொம்ப நேரம் வேகும். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து ஸ்பெஷலாக பிரியாணி போடுறேன். அதுக்கு வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக மசாலாலாம் போட்டு இதை ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ அதை தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நாளைக்கு 3 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தயிர், இஞ்சி பூண்டு ப்ளஸ் மசாலா, உப்பு, மல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மார்னிங் ஆச்சு, நாம் ரெடி ஆயாச்சு. நாம் தான் ஃபஸ்ட் ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் தான் குட்டீஸ்லாம் கிளப்பி விட்டேன். இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என் குட்டீஸுங்களுக்கு. இது திருச்சியில் எடுத்தேன். இந்த வருஷம் வந்து சேமாகவே 2 பேருக்கு அமைஞ்சிருச்சு. சந்தோஷம். ஸோ ரொம்பவுமே அழகாக இருந்தாங்க இந்த கலரில் 2 பேரும் ப்ரிட்டியாக. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எழுப்பி விட்டேனா, என் குட்டி பொண்ணுக்கு வர தூக்கம் கொட்டாவி விட்டுட்டு நிற்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி. இருந்தாலும் ரொம்ப சேட்டைலாம் நொய் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் ரெடி ஆயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரெடியாகி இப்போ தொழுவுறதுக்கு போகணும். நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகத்தான், ஃபோட்டோ எடுத்து ஹஸ்பண்ட் அடி போடுறதுக்காக தான் மேக்கப் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே போய் தொழுவுற இடத்துல போய் ரிமூவ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இதுதான் ஈத்குள்ள புர்கா. நான் நாகூரில் எடுத்திருந்தேன் கர்பாத்தில். ஸோ ரொம்ப ரேட்லாம் இல்லை, 1000க்குள்ளே தான். ஸோ இப்போ நம்ம வந்து பள்ளிக்கு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சு. வெளியில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அப்பா வந்து பின்னாடி செல்ஃபி எடுக்கிறப்போ வந்து நின்றாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு பிளான் இல்லாமல் அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க கேமராக்குள்ளே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது எல்லாருக்கும் ஈத் சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என் மாமியார் வீட்டுக்கு தான் போனேன், பெரிய மாமியார் வீட்டுக்கு. அங்கே வீட்டில் போயிட்டு நல்லா எல்லா குட்டீஸுங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு குழந்தை பசங்களோட எல்லாம் இந்த வருஷம் என்னமோ தெரியல, எல்லாமே பர்பிள் மாதிரி எல்லாம் ஒரே சேம் கலரில் அமைஞ்சிருச்சு. ஸோ பிளானிங்லாம் இல்லை, அதுவாக அமைஞ்சது தான். அங்கேயே மார்னிங் சாப்பாடு ஸ்பெஷல் வந்து வட்டலப்பம், கடல் பாசி,
சிக்கன் குழம்பு, அப்புறம் இட்லி, பரோட்டா, அப்புறம் ஜாலர் முர்த்தபா எல்லாமே. நான் சாப்பிட்டது அந்த ஒரே ஒரு பரோட்டா, அதுவே வயிறு ஃபில் ஆகிட்டு. ஏன்னா நோன்பு முடிச்சுட்டு அந்த ஹெவியாலாம் சாப்பிட முடியாது நம்மளால். இந்த வீட்டு ஏஞ்சல் இவங்க தான். நான் எப்படா வீட்டுக்கு போகலான்னு தான் இருப்பேன். எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால் கடகடன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வெங்காயம்லாம் உரிச்சாச்சு. இதை கட் பண்ண தான் ரொம்ப லேட் ஆகும். எனக்கு சமையல் கூட ஈஸியாக பண்ணிடலாம், இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ண தான் லேட் ஆகுது எப்பயுமே. ஸோ அரிசி இப்போ நம்ம ஊற வைக்கணும் ஒரு 1/2 hour. இது ஒரு 3 கிலோ எடுத்துருக்கேன்னா 3 கிலோ அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இந்த அடுப்பில் சமைக்கிறது தான் கஷ்டம். சின்ன ஃப்ளேம் ஓகே தான், இருந்தாலும் பெரிய சட்டியாக இருக்கா, கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு சமையல் முடிய. எனக்கு விறகடுப்பில் இருக்கணும்னு ஆசை தான், எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா அது புகஞ்சிடுச்சுன்னா திரும்ப அது எப்படி நமக்கு இந்த பற்ற வைக்கிற வேலையெல்லாம் வராது. பற்ற வைக்கலாம் தெரியாது. ஸோ அது ஏன் அதை ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு இதுலேயே கொஞ்சம் நேரம் ஆகுனாலும் பரவாயில்லன்னு இதிலே சமைச்சு முடிச்சிட்டேன். நைட்டு வச்சு வட்டலாம் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன். ஸோ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனும் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. போட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் மசாலாவும் கம்மியாக இருந்துச்சு, பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வருஷம் பிரியாணி சூப்பராகவே வந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் முஸ்லீம்ஸ்க்கெலாம் கொடுக்கல, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தீபாவளி டைத்தில் எனக்கு நிறையா பலகாரம்லாம் கொடுப்பாங்க பொங்கலுக்கெலாம். ஸோ ஹிந்துஸ் அப்புறம் ரோட்டில் இருப்பாங்கள்ல ஏழப்பட்டவங்க, அவங்களாம் தேடி தேடி போய் கொடுத்தேன் இந்த வருஷம் தான் அந்த மாதிரி கொடுத்தேன், அதே மாமியாருக்காக. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இந்த வருஷம் சூப்பராக போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு போங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சச்சா.